Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம ஹெல்தியான சிம்பிளா செய்யக்கூடிய 3 டிஃபன் பாக்ஸ் ரெசிபீஸ் தாங்க பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளாவும் ஹெல்தியாவும் செய்யக்கூடிய இந்த டிஃபன் பாக்ஸ் ரெசிபீஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம வாழைப்பழம், முட்டை, அப்புறம் கோதுமை மாவு இதெல்லாம் சேர்த்து ஹெல்தியான ஒரு தோசை செய்ய போறோம். அதுக்கு நல்ல பழுத்த ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கேன். அதை இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல் நல்லா சூடு பண்ணி நம்ம ரெடி பண்ண தோசை மாவு சின்ன சின்ன தோசையாக ஊற்றி எடுத்துக்க வேண்டியதுதான். கொஞ்சம் நெய் சேர்த்துருங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கறனால நெய் சேர்க்குறது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அவ்வளோதான், நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போது டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். நாம் ரெடி பண்ண அந்த கோதுமை தோசை, அப்புறமா கொஞ்சமாக கிரேப்ஸ் வச்சுக்கிறேன். இது கூடவே ஒரு ஆப்பிள் கட் பண்ணி சேர்த்தா நம்மளோட டிஃபன் பாக்ஸ் ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான ஒரு டிஃபன் பாக்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பழத்தோட முட்டை, கோதுமை மாவு எல்லாமே ஹெல்தி. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். அடுத்து நம்ம ஹெல்த்தியான அடை தோசை எப்படி செய்கிறது பார்க்கலாம். இது எல்லா பருப்பு வகைகளும் நாம் சேர்த்து செய்கிறதுனால குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. எப்படி செய்கிறது பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சரிசி இல்லைனா இட்லி அரிசி எடுத்துக்கலாம். நான் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். அது கூடவே 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் பச்சை பயிறு, 3/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். எடுத்து இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக இதை ஊற விட்டுடலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. அடுத்த நாள் காலையில் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு சேர்த்துக்கலாம்.
பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். அதுவும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ரெடி பண்ண உடனே தோசை சுட்டுடலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை கட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆம்லெட் கட் பண்ணுற மாதிரி சின்னதாக கட் பண்ணிடுங்க. கொஞ்சமாக மல்லி இலை எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இதை நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அடை மாவோடு சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் விருப்பம் இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு தோசை கல் சூடு பண்ணி இதை நீங்கள் கொஞ்சம் திக்காக அடை மாதிரியே செஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை தோசை மாதிரி கொஞ்சம் தின்னாக கூட செஞ்சுக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால சின்னதாக தோசை மாதிரி சுட்டு எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து அழகாக இப்படி திருப்பி போட்டுக்க வேண்டியதுதான். நம்மளோட ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் அடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ண அடை, அப்புறமா ஒரு ஆப்பிள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மாதுளம்பழம் சேர்த்து இதை பேக் பண்ணிட வேண்டியதுதான். இதை நீங்கள் தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணிக்கலாம். அப்புறமா குழி பணியாரம், இது கார குழி பணியாரம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த குழி பணியாரம் நான் இட்லி மாவில் தான் செய்கிறேன். ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து அதை வெடிக்க விட்டுறலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்து அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்து அது கூடவே ஒரு ஆனியன் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கேரட் துருவி சேர்த்துக்கிறேன். அதுவும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இட்லி மாவில் நாம் ரெடி பண்ணதை சேர்த்துக்கலாம். நான் இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது குழிப்பணியார சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நாம் ரெடி பண்ண அந்த இட்லி மாவு கலவை இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்து நல்லா குழிப்பணியாரம் மாதிரி சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட இட்லி மாவு கார குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் பண்ணிடலாம். டிஃபன் பாக்ஸில் நாம் ரெடி பண்ண அந்த கார குழி பணியாரம்
அது கூடவே ஒரு வெள்ளரிக்காய் சேர்த்துருக்குறேன். அது கூட ஒரு பியர் சேர்த்து நம்மளோட டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிக்க வேண்டியது தான். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. ஈஸியான ரொம்ப ஹெல்த்தியான நம்மளோட டிஃபன் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.